வணக்கம் மக்களே! நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்பட்டின்ற ஏரியால ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு? இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு புடிச்சமான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து பாப்பம்பட்டி போற வழியில பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்மதி ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 100, 150 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட எலிவேஷன் சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க் குடுத்துருக்காங்க. முன்னாடி தார் ரோட் பேஸ்லாம் அமைச்சு குடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி மாரி இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன்ல இந்த வீடு அமைச்சு குடுத்துருக்காங்க. தார் ரோட் ஃபெசிலிட்டீஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான, பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனுங்க. சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க்ல நெறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி லைட் அண்ட் டார்க் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் குடுத்து சூப்பரா கட்டியிருக்காங்க. மெயின் கேட் பார்த்தீங்கன்னா, ஸ்டைப்ஸ் அண்ட் லேசர் கட்டிங் டிசைன் போட்ட மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆனதும் நல்ல பெரிய கார் பார்க்கிங்கு. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், சைடுல வர வாலுக்கு ஃபுல்லாவே கிளாசிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்டெப்ஸுக்கு கீழ ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு வாஷ் பேஷன் ஒண்ணு வச்சு குடுத்துருக்காங்க. அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, இண்டியன் ஸ்டைல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. யாராவது வெளிய ஒரு துக்க காரியங்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அவுட் சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி விருந்தாளிகள் யார் வந்தாலும் அவுட் சைட்ல ஒரு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அவுட் சைட்லயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. சுத்தியும் நல்ல ஸ்பேஸ் குடுத்து இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லெஃப்ட் சைடு ஏரியால பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, கார்னர்ல வாஸ்து பிரகாரம் போர் அமைச்சு குடுத்துருக்காங்க. தனியா வந்துருச்சுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போர் வந்து தனியா உங்களுக்கு செப்பரேட்டா வந்த மாரி அமைச்சு குடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த மாரி அமைச்சு குடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிட் பேக் ஏரியா குடுத்து, அதுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க, பிளாக் கலர்லங்க. அதேமாரி இந்த சிட் பேக் ஏரியாலயே பார்த்தீங்கன்னா, வாட்டர் சம்ப் அமைச்சு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோருங்க. டீக்குட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க இதாங்க வாட்டர் சம்ப் அமைச்சிருக்காங்க முன்னாடியேவும். டீக்குட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கான டீக்குட்ல ஒரு சூப்பரான டிசைன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆனதும் சூப்பரான லிவிங் ஹாலுங்க. பார்த்தாலே உங்களுக்கு புடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான சூப்பரான லிவிங் ஹால் குடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸும், ரூஃப்ல பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் குடுத்து பார்டர் லைன்ல ஆரஞ்சு கலர்ல பெயிண்டிங் ஒர்க் குடுத்துருக்காங்க. அதுக்கு நெறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அருமையா இருக்குங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான டிவி யூனிட் குடுத்துருக்காங்க. வுட்ல கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு அருமையான டிவி யூனிட், பேஸ் கேபினட், லெஃப்ட் சைட்ல செல்ஃப்லாம் வச்சு சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லயே சைடு ஏரியால பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. அது தெரியாத அளவுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி நீட்டா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த டிவி யூனிட் பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரான செட் பேக் ஏரியா குடுத்துருக்காங்க. ஆமாங்க, இத நீங்க பூஜா கேபினட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஏதாவது ஸ்டோர் ரூம் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வசதிக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கேத்த மாரி ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்காக மேலேயும் பார்த்தீங்கன்னா, கபோர்ட் ஒர்க் பண்ண லாஃப்ட் ஏரியாவும் குடுத்துருக்காங்க. அப்படியே வெளிய வந்ததும், இப்ப நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. டைனிங் ஏரியால ஒரு சூப்பரான வாஷ் பேஷன் வச்சு குடுத்துருக்காங்க. இது ஒரு பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அதேமாரி கிச்சன் ஏரியாவோட ரூஃப் டாப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுண்டர் டாப் மேல இருக்கிற எல்லா ஏரியாலயும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்ல குடுத்து கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா, கிச்சன் ஏரியால ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க. எவ்வளோ வாங்குனாலும் பத்தாது. அத அதிகமா ஸ்டோர் பண்றதுக்கு நெறைய ஸ்டோரேஜ் யூனிட் தேவை. அதுக்கு ஏத்த மாரியே நெறைய ஸ்டோரேஜ் யூனிட் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்குறது ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்ல லைட் அண்ட் டார்க் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் குடுத்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்ப்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் உள்ள ஒரு அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் குடுத்துருக்காங்க. இதையும் நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு எல்லாமே
டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ், அக்சஸரீஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ல உங்களுக்கு புடிச்ச மாரியே ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. வரவங்க அப்படியே வீட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா மெட்டீரியலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2ண்ட் பெட்ரூம்ங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. ரூஃப் டாப்ல அதேமாரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் யூனிட் குடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்ப்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா, 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ஒண்ணு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, வாஷ் பேஷனும் வச்சு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இதையும் நல்ல பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு எல்லாமே ஒரு யூனிக்கான டிசைன்ல கிளாசிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ரூஃப் டாப் வரையுமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாரி சானிட்டரி வேர்ஸ், அக்சஸரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மெட்டீரியல்ல ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. இந்த வீட்ட விட்டு வெளிய வந்ததும் பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஸ்டேர்கேஸ் மூலமா நம்ம வந்து மேல இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. அத ஆக்சஸ் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ரெசிடென்சியல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடுல வர ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. மேல வந்ததும் பாருங்க, சுத்தி பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு. நெறைய வீடுகள் இருக்குங்க. அதேமாரி மேல ஏறி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி உள்ள வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஷெட் ஒண்ணு போட்டு குடுத்துருக்காங்க. மேல இருக்க பெட்ரூமுக்கு அவுட் சைட்லயும் ஒரு ஷெட் அமைச்சு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பார்க்குறது 3rd பெட்ரூம். இது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இதையும் கீழ இருக்கிற சேம் அச்சசல் அந்த பெட்ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாரியே இருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இத மாடிஃபை பண்ணி குடுத்துருக்காங்க. மத்தபடி கீழ இருக்கிற அதே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூமா ரெடி பண்ணி, இந்த வீட்ட வந்து ஒரு சூப்பரான பிளானிங்ல ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க, சேம் அட்டாச்டு டைல் கம் பாத்ரூம் அதே சைஸ் தாங்க. ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருக்காங்க. மத்தபடி எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த வீட்டு கட்டுனவங்க பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாம ஒரு பியூட்டிஃபுல்லான வீடா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்ஷனுங்க. எ மேல நான் தனியா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சூப்பரா சூட் ஆகுங்க. கீழ வந்து ஃபேமிலியோட வந்துட்டு, மேல வந்து யாருக்காவது நான் தனியா இருக்கணும், படிக்கணும் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூப்பரா சூட் ஆகுங்க. அவுட் சைட்ல துவைக்கிற கல்லு வச்சிருக்காங்க. அதேமாரி துணி காய போடுற கம்பி வச்சிருக்காங்க. சுத்தியும் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க மொட்டை மாடியில. நீங்க ஃப்யூச்சர்ல இங்க ஒரு பெட்ரூம் எடுக்கணும்னாலோ, இல்ல ஒரு அ கிச்சன் அண்டு ஹால் எடுத்து நீங்க ஒரு வீடு வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் இந்த பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கேத்த மாரி உங்களுக்கு மேலேயும் பில்லர் ஒர்க் குடுத்து வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.